राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। श्री राम जय राम जय जय राम। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। ரெண்டு நாளா சமர்த்த ராமதாசர் விஷயம் ரெக்கார்ட் பண்ண முடியல. முந்தானைக்கு கொல்லம் கொண்டான் எங்கள் ஆழ்வான் அவருடைய அழகான அந்த காலக்ஷேப மண்டபம் அதெல்லாம் தரிசிக்கிற பாக்கியம் எல்லாம் கிடைச்சது. இடர் தவிர்த்த சுந்தரராஜ பெருமாள் பேர் என்ன அழகுமா, இடர் தவிர்த்த அந்த பேரே நம்ம அழைக்கெடுத்தோம். எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு சுவாமி ராமானுஜர் இவரை பார்த்து எங்கள் கூறத்தாழ்வானோ நீர் அப்படின்னு சொன்னதுனாலே எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு சொல்லி அவர் எங்கள் ஆழ்வான்னே அவருக்கு ஒரு திருநாமம் வந்துடுத்து. திருவள்ளரையில் அவதரித்தவர் இந்த ஊர்ல தான். அவ்வளவு அழகா ஜோரா நடாதூர் அம்மாளுக்கு கிரந்த விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தார். ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அந்த ஆனந்தத்தை தலைச்ச நேத்தி டிராவலிங் அந்த மற்ற வேலைகள் இருந்ததுனால சமர்த்த ராமதாச வைபவம் ரெக்கார்ட் பண்றதுக்கு சமயம் இல்லை. இன்னைக்கு காத்தால காஞ்சிபுரத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அப்படியே யதிராஜர் உடையவர் சுவாமி ராமானுஜர் இளையாழ்வார் அவருடைய திருமாளிகை அதை தரிசனம் பண்ற பாக்கியம் வாய்ச்சது. எந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் குடும்பஸ்தனாக வாழ்ந்தாரோ அந்த திருமாளிகை ஆனந்தமா தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்ப சாயங்காலம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சுவாமி ராமானுஜர் பாரபட்சம் இல்லாமல் எல்லா வர்ணத்தவர்கள் எல்லா ஜாதிக்காரர்களுக்கும் பகவான் அனுபவிக்கிற அதிகாரம் உண்டு, அருகதை உண்டு, உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவத்துவத்தை கொடுத்தாரோ அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் ஜாதி எல்லாம் கடந்து ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்ற அழகான திரையோதாசாட்சரி மந்திரத்தை உபதேசம் பண்ணார். மகர் ஜாதி இந்த மாதிரி எவ்வளோ பேர், ஆண்கள் பெண்கள், கணவனை இழந்தவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், விரக்தர்கள், எவ்வளோ பேர், ராஜ்யாதிபதியான சத்ரபதி சிவாஜி எல்லாருக்கும் உபதேசம். எல்லாரிடத்திலையும் அதிவிசேஷமான ஒரு அன்பு. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அன்பு
சுவாமி ராமானுஜர், ஆதிசங்கர பகவத் பாதர், சமர்த்த ராமதாஸ், இவாளுக்கெல்லாம் சுலபமா வருது. அன்பு காட்டுறது நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம், ரைட்? ஒரு காரணங்கள் வேணும், அது நிறைய யோசனைகள்லாம் இருக்கும். ஆனா மகாத்மாக்களுக்கு அன்பு காட்டுறது அப்படின்றது அவளுடைய ஜீன்ல இருக்கு. அன்பும் அக்கறையும் உரிமையும். அதனாலதான் மகாத்மாக்களை தெய்வமா கொண்டாடுறோம்னா, அவ தெய்வம் போல 4 கைகள் 3 கண்கள் 4 தலைகள் இப்படி எல்லாம் இல்லை. ஆனாலும் தெய்வம் எப்படி அன்பு வடிவமா இருக்கோ அந்த போல அந்த அன்பின் எல்லை மகாத்மாக்களுடைய ஹிருதயத்துல இருக்கு. அன்புக்கு முன்னாடி உலகமே துச்சம் தானே. அதனாலதான் மகாத்மாக்களை தெய்வமாக கொண்டாடக்கூடிய அழகான ஒரு வழக்கம் நம்ம சனாதன தர்மத்திலே இருக்கு. சமர்த்த ராமதாசர் அழகா ஒரு சந்தர்ப்பத்துல பண்டரீபுரம் போயிட்டு சாசலுக்கு வரார். ரிட்டர்ன் வந்து இருக்க வர வழியில பீலீவ் அப்படின்னு ஒரு கிராமம். பீலீவ் சோலாப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்கு. பண்டர்பூர் டு சாசல் ரூட்ல இருக்கு. எங்க போனார் சமர்த்த ராமதாசர் பல பேருக்கு தெரியும். பல பேருக்கு அவரை பார்த்தோடனே ஒரு ஈர்ப்பு, ஒரு கவனம், ஒரு ஸ்ரத்தை, ஒரு நம்பிக்கை எல்லாம் வரும். சமர்த்த ராமதாசர் இந்த ஜாதிக்காரா அப்படிலாம் பார்க்கறது கிடையாது. மனிதர்களுடைய அன்பு, ஸ்ரத்தை, அந்த உரிமை, அந்த நம்பிக்கை, அந்த வினயம், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அவரோடது. அப்ப அந்த பீலீவ் கிராமத்துல ஒரு நாவிதர், நாவி அப்படின்னு சொல்லுவா. எப்படி சேனா நாவிதர்னு ஒரு பாண்டரங்க பக்தரை பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம? ஞாபகம் இருக்கா? அவர் அப்படி ஒரு பாண்டரங்க பக்தர். அவர் தன்னிலே மறந்து பஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் ராஜாவுக்கு அழகா க்ஷவரம், ஷேவிங், கட்டிங் எல்லாம் பண்றதுக்கு போகணும். அவர் பஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது பாண்டுரங்கனே அவர் வேஷத்துல போய் ராஜாவுக்கு சகலத்தையும் பண்ணிவிட்டான் அப்படின்னு சேனா நாவிதருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிறது. அந்த மாதிரி அந்த நாவிதர் வம்சத்துல வந்தவர் தத்து நாவி அப்படின்னு பேரு. தத்து அவர் மேபி தத்தான்னு இருக்கும், தத்தாத்திரேயர் அப்படி சூரிக்கு தத்து அப்படின்னு சொல்லுவாளா இருக்கும் செல்ல பேரா. இந்த தத்து நாவி சமர்த்த ராமதாசரை பார்க்கற என்னமோ தெரியல அவருக்கு. இவரே என் ஜீவனுக்கு ரக்ஷகன், ஜீவ ரக்ஷகன். அது மாதிரி குருவை போல ஜீவ ரக்ஷகன் யாரு? அலைஞ்சு திரியக்கூடிய இந்த ஜீவனுக்கு ரக்ஷகன் குருநாதர் தான். விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமா, சத்குருநாதன் சரணத்தில் இடம் கிடைக்குமா, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது, அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா, விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா. குருநாதர் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டை கேட்டானா குருஜி அம்மாவோட உட்காந்து கேட்டேன்னா அவ்வளவுதான். நான் நிஜமாவே ஜீவ ரக்ஷகன். இந்த ஜீவன்
எத்தனை துக்கத்துல, எவ்வளவு குழப்பத்துல, எவ்வளவு பயத்துல, தனக்கு உரிமையுடைய விஷயங்கள், தனக்கு நியாயமான விஷயங்கள்ல கூட வாய் திறக்காம மனசுக்குள்ளேயே குமுறிண்டு புலம்பின்றிருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு தன்னுடைய விஷயத்துக்காக, நியாயத்துக்காக பேசக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கைய, ஒரு உற்சாகத்தை குருநாதனை தவிர வேற யார் தர முடியும்? அதனாலே தான் ஜீவரக்ஷகன் அப்படின்னு சொல்றேன். நம்ம தான் பார்க்கிறோமே, சமர்த்த ராமதாசர் சரித்திரத்துல எத்தனை ஜீவர்களுக்கு அவர் ரக்ஷகரா இருக்கார். குரு என்னும் ஜீவரக்ஷகன் தான் பரமாத்மாவுக்கு பெரிய உபகாரம் பண்றார். சாதாரணமா பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படின்னு பகவான் ஒரு பூவோ பழமோ இலையோ ஒரு சொட்டு ஜலமோ குடு ஏத்துக்கிறேன் அப்படின்றார். குரு என்ன பண்றார்? கண்ணனிடத்துல இந்த ஜீவன் உனக்குதான் அப்படின்னு ஒவ்வொரு ஜீவனையா ராமனுக்கும் கண்ணனுக்கும் நரசிம்மனுக்கும் சமர்ப்பணம் பண்றார். ஜீவ சமர்ப்பணம். நம்ம குருவை நம்பி நம்மளை ஒப்படைக்கிறோம்ல, குரு என்ன பண்றார்? இந்த ஜீவன் அப்படியே பகவானுடைய திருவடிகள்ல புஷ்பமாக, பழமாக, ஒரு சொட்டு ஜலமாக, புனிதமான துளசியாக, வில்வதலமாக அப்படி சமர்ப்பணம் பண்றார். ஜீவ சமர்ப்பணம் குருநாதன் பண்ணிட்டு இருக்கார். பகவானுக்கு இதை விட உகப்பான ஒரு நிவேதனம் யார் பண்ண முடியும்? சரியா, உங்களெல்லாம் சுவாமி கிட்ட தான் நிவேதனம் பண்ணிட்டு இருக்கார் சமர்த்த ராமதாசர். அவர் சரித்திரத்தை கேட்கும் பொழுது இந்த ஜீவன் சுத்தப்படுறது இல்லையா, பவித்திரமாகிறது இல்லையா, இந்த ஜீவனை அப்படியே பகவானிடத்திலே சமர்ப்பிக்கிறார். ஜீவ சமர்ப்பணம், ஜீவரக்ஷகன், ஜீவ சமர்ப்பணம், இதெல்லாம் குருநாதன் தான். அப்ப இந்த தத்துநாவி சமர்த்த ராமதாசர சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ண பண்ணிட்டு கையை கூப்பிட்டார். சுவாமி எனக்கு உபதேசம் பண்ணுவோம் சுவாமி, எனக்கு என்னமோ நீங்க சொல்றத கேட்டா எனக்கும் சத்கதி கிடைக்கும்னு நம்பிக்கை வருது சாமி அப்படின்றார். சமர்த்த ராமதாஸ் சொல்றார், அப்படியாப்பா உனக்கு அவ்வளவு தூரம் ஆசையா இருக்கா? ஆமா சாமி, உங்க சிஷ்யன் ஆயிடுறேன் சாமி, நீங்க சொல்றதெல்லாம் பண்றேன். அப்படியா? ஏன்பா நீ சம்பிரதாயத்துக்கு வரணும்னா எல்லாத்தையும் தூக்கி எறியணுமே, உன்கிட்ட எதுவுமே இருக்கப்படாதே அப்படி. சமர்த்த ராமதாசர் யார் எல்லார்கிட்டையும் அப்படிலாம் சொல்ல மாட்டார், ரைட்? என்னமோ இந்த தத்துநாவிக்கிட்ட அப்படி சொல்றார். என்னமோ தெரியல, தத்துநாவிக்கு இப்படி ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீ எல்லாத்தையும் தியாகம் பண்ணணுமேடா அப்படின்னு. அவர் அதுக்கு என்ன சுவாமி, பெரியதான ஒரு விஷயம் கிடைக்கணும்னு அல்பமான சில விஷயங்களை தியாகம் பண்ணித்தானே ஆகணும். உண்மைதான். இப்ப வைகுண்ட ஏகாதசிக்கெல்லாம் முழிச்சோம் அப்படின்னா மோட்சம் கிடைக்கும்னு இருக்கு. அப்ப அன்னைக்கு ஒரு நாள் தூக்கத்தை தியாகம் பண்றது ஒன்றும் கடினமான காரியம் இல்லையே. ஒரு கோபம் வந்துடுத்து, யார்கிட்ட சண்டை போட்டுட்டோம், ராத்திரி தூக்கம் வரல, இல்லாட்டி பசி தூக்கம் வரல, சமயத்துல வியாதி தூக்கம் வராது, சமயத்துல பயத்தினால தூக்கம் வராது, சமயத்துல ஒரு இது அது இதுன்னு கற்பனையில தூக்கம் வராது, காமத்துக்காக தூக்கம் வராது, எங்கேயா டிராவல் பண்ணிட்டு இருப்போம் தூக்கம் வராது, புது இடங்களுக்கு போனா தூக்கம் வராது. அப்ப அதை விட வைகுண்ட ஏகாதசிக்கு தூக்கத்தை தியாகம் பண்ணியாச்சுன்னா மோட்சம் கிடைக்கும்னா அவ்வளவு பெரிய விஷயம் மோட்சம். ஜனன மரண சம்சார சாகரத்தை ஒன்ஸ் ஃபார் ஆல் ரிலீவ் அப்படின்னா முழிக்கலாமே, தப்பு இல்லையே, முழிச்சு நாமஜபம் பண்ணலாமே. தத்துநாவி சொல்லிட்டார், சுவாமி உங்களிடம் உபதேசம் கிடைக்கிறதுனா எல்லாத்தையுமே தியாகம் பண்றேன். அவர் ஏற்கனவே ஒரு விரக்த மாதிரி தான் இருப்பார், ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தார், நாவிதர் தொழில். என்னமோ அவர்கிட்ட ஒரு இந்த போர் கோதடின்னு சொல்லுவார். இந்த மகாராஷ்டிரா ரொம்ப ஃபேமஸ். முக்கியமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவாள்லாம் இந்த பழைய புடவை எல்லாம் எடுத்து ஒரு 4-5-6 புடவையாச்சு ஓரமாக அடித்து அது மெலீசா ஒரு கொஞ்சம் ஒரு ஜமக்கான அளவுக்கு திக்கா இருக்காது, ஆனால் மிருதுவாக சாஃப்டாக ஒரு கம்பளி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பேர் கோதடின்னு சொல்லுவாள்.
அதுக்கு பெட்டு மேலே போட்டு படுத்துப்பா, அதை போத்திப்பா, இந்த மாதிரிலாம் உண்டு. அதுவும் அவர்கிட்ட ஒரு கண்ணாடி இருந்தது. யாருக்காவது இந்த க்ஷவரம்லாம் பண்ணும்பொழுது, கட்டிங் சலூன் வேலையெல்லாம் பண்ணும்பொழுது முன்னாடி கண்ணாடி வைக்கணும். அப்புறமா ஏதோ இருக்கும் கத்தி கித்தி அந்த மாதிரி தான். அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டார். ஒன்றும் வேண்டாம் சுவாமி, உங்ககிட்ட உபதேசம் இருந்தா போதும். அதாவது அப்படி ஒரு திருடம் அவர்கிட்ட இருந்தது. திருடம் இருந்துதான் இல்லை, அவருக்கு அப்படி. சமர்த்த ராமதாஸ் யாருக்கு இப்படி சொல்லவும் இல்லையே, இவருக்கு எப்படி சொன்னா அவரும் டக்குன்னு விட்டாச்சு. சமர்த்த ராமதாஸ் அவ்வளோ அழகா அவரை சிஷ்யனாயே தண்டு தலையில கைய வச்சு, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா அப்படின்னு அழகா உபதேசம் பண்ணார். ரொம்ப ஆனந்தம் இந்த தத்து நாவிக்கு. இப்பதான் அவர் எல்லாத்தையும் விட்டாரன். சரி வாடகை கூட வா, சாஃபலுக்கு வந்துட்டு விட்டாராம். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரையும் இப்படி கூப்பிட மாட்டாரே. இப்போ தத்துநாவிக்கு உபதேசம் பண்ணியாச்சு. அவன் எல்லாத்தையும் விட்டுறான். இனிமேல் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி ஐஷன் வந்துட்டார். ரொம்ப வருஷம் இருந்தாராம் சமர்த்த ராமதாசரோட. சில சந்தர்ப்பங்கள்லாம் சமர்த்த ராமதாசர் எதாவது யோசிச்சுட்டு இருப்பாராம். எதாவது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்போது, ஏ தத்து இங்க வா, இல்லடா பண்ணலாமா வேண்டாமா சொல்லு, எனக்கு பண்ணலான்னு தோன்றது பண்ண வேண்டாம்னு சொல்றது, உன்னோட அபிப்பிராயம் என்னடா? யார்கிட்ட அபிப்பிராயம் கேட்கறது? குரு இப்படி அபிப்பிராயம் கேட்பாரா அப்படின்னா அந்த வாத்சல்யம், அந்த அன்பு. அதாவது இந்த அனுக்கிரகம் இருக்கு பாருங்க, விதவிதமா உண்டு, பல விதமா உண்டு. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். குருஜியம் சமயத்தில் கேட்பாடே, உபன்யாசம் பண்ணிட்டு போயிட்டு வருவேன்னா ஒவ்வொருத்தராக வந்து அம்மா கிட்ட சொல்லுவோம், இப்படி கதை சொன்னேன் அப்படி கதை சொன்னேன். குருஜியம் என்னடா நிறைய கதையெல்லாம் சொல்றியாமே, எனக்கு ஒரு 5-6 கதை சொல்லுடா. நானும் யாராவது வந்தால் சொல்லணும் இல்லை, எப்போ பார்த்தாலும் நானும் எதையோ சொல்லிட்டு இருக்கேன். நான் சிரிப்பாமா, நீங்க எதையோ சொல்றீங்களா, அதுதான் எங்களை கதை பண்ண வைக்கிறது, உங்களுக்கு என்னது கதையெல்லாம் வேணும் அப்படின்னு. அம்மா குருஜி அம்மா வந்து என்கிட்ட கேட்டா பாருங்க, அதுவே எனக்கு ஒரு அனுகிரகம் தானே. அதனால இன்னி வரைக்கும் கதை பண்ணிட்டு இருக்கேன். கதை பண்றேன்னா சத் விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நினைச்சு பாக்குறேன்னா, என்னடா இதுக்கப்புறம் என்னடா வரும் சொல்லு அப்படிங்கிற சமயத்துல ரொம்ப அழகா இருக்கும். அந்த அது ஒரு அனுகிரகம். சந்தர்ப்பங்கள் ஆழ்வார் தங்களுடைய எம்பெருமானார் ஜிஎஸ் சுவாமிகள், நான் ஒரு இடத்துக்கு போறேன், இந்த மாதிரி தலைப்புல பேசணும், ஏதாவது விஷயம் சொல்லுங்க அப்படிங்கிற. அவருக்கு தெரியாதுதா? இல்லை சுவாமி உங்களுக்கு தெரியும். சரி நீங்க அங்க பேசணும், என்ன பேச சொல்லுங்க. அப்புறம் அங்க உட்காந்து பேசுறேன், ஆஹா எனக்கு இப்ப சொல்லுங்க அப்படிங்கிற. சரி நான் சொல்றது சொல்றேன். அப்புறம் அதுலேயே 2-3 பாயிண்ட் எடுத்து கொடுப்பார் சுவாமி. ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். அந்த ஒரு விஷயத்த சொல்லுவார். அவ்வளவு அனுகிரகம் தெரியுமா? அதெல்லாம் அதெல்லாம் சொல்லி மாளாது. சில சந்தர்ப்பங்கள்ல சில மகாத்மாக்கள், நான் இந்த ஜோஷி மட்லாம் போகும்பொழுது அங்க ஒரு சாது இருக்கார், ரொம்ப அழகா பேசுவார். சொல்லுவார், இது சொல்லுங்க அது சொல்லுங்கன்னு கேட்பார். அது மாதிரி ரிஷிகேஷானந்த சுவாமி மகாராஜ் ரொம்ப ரசிப்பார். பார்த்தேன் உங்க வீடியோ எல்லாம் பார்த்தேன் அப்படிங்களா, நீங்க தான் அங்க போனது எங்க போனேல அப்படிங்களா, நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு, என்ன விஷயமா கூடாதா அப்படிங்களா. இந்த மாதிரி மகாத்மாக்களோட பேசுறதுக்கும் பழகிறதுக்குமான பாக்கியத்தை பகவான் கொடுத்துருக்கான். சில மகாத்மாக்கள் எனக்கு இது வாங்கி கொடுங்க அப்படின்னா, நான் இந்த அத்ரி அனசூயா அந்த அவ தபஸ் பண்ண இடத்துக்கு போகும்பொழுது அங்க அத்ரி மகரிஷி குகைக்கு போற வழியில அந்த நதிக்கு முன்னாடி குடிசையில ஒரு சாது இருக்கார்.
அவர் பேச மாட்டார். அப்போ நான் அவருக்கு ஏதோ தட்சிணா கொடுத்தேன். அப்புறமா நீ கீழே தானே போகிறேன், எனக்கு கீழே கடையில் வந்து இந்த இடத்துக்கு ஒயர் வேணும், நான் எழுதி தரேன், இந்த ஒயர் இந்த சாம்பிள் இத்தனை மீட்டர் அவன்கிட்ட கொடுத்துங்க, அவன் கொண்டு வந்து கொடுப்பான்னு சொல்லி கையில் பைசா கொடுத்தாரு. நான் சொன்னேன் பைசாலாம் வேண்டாம் சுவாமி, நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம் அப்படின்னு. இல்லை இல்லை பைசா தர வேண்டாம், எல்லாமே செய்ய. நான் சொன்னேன் இல்லை சுவாமி, எங்களுக்கு அந்த ஒரு கைங்கரியத்தை கொடுங்க, ஒரு பெரிய விஷயம் இல்லை சுவாமி அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னார். பாரு அப்படின்னார். பேசல, மௌனம் தானே. நான் சொன்னேன் சுவாமி உங்கள் ஆசீர்வாதம் போகும் சுவாமி, நல்லா இருக்கும். அவர் ஒன்றும் பெரிய செலவெல்லாம் இல்லை, 200 ரூபாவோ 300 ரூபாய்க்கோ ஒரு 10 மீட்டர் ஒயர், அவ்வளோதான். அந்த இடத்துல அங்கே அந்த காட்டுக்குள்ளே அவர் ஏதோ ஒரு சோலார் வச்சுருக்கார், அதில் வந்து ஒரு ஒயர் போட்டு ஒரு லைட் எரியும், அவ்வளோதான். அந்த காட்டுக்குள்ளே ஒரு மட்டும் தான் இருக்குது. அங்கேயிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் தான் அனசூயா அந்த கிராமத்தில் ஒரு 10 பேராக இருப்பாள். நமக்கு அப்படி ஒரு பாக்கியம். அதுவும் நாங்கள் வந்து போகும்பொழுது அவருக்கு பழங்கள் மஸ்தி எடுத்துகிட்டு போகணும், அமுல் மஸ்தி நாங்கள் குடிக்கிறதுக்கு அந்த ட்ரெக்கிங் போது தேவைப்பட்டதான் என்ன பண்ணுறதுன்னு அதை கொடுத்தா அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. அப்போ நான் சொன்னேன் சுவாமி தப்பாக இடத்துல இன்னும் கூட 2-3 இருக்கு, கொடுங்கோ அப்படின்னு. அவெல்லாம் வாங்கிக்கிறதே நமக்கு ஒரு பாக்கியம் தான் இல்லையா. அப்புறமா வேறு எதாவது வேணுமா சொல்லுங்க, எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணும் அப்படின்னார். இப்போ தேங்காய் எண்ணெய் கீழே வாங்கி அனுப்பினேன். அனுப்பினேன்றதை விட நம்மக்கிட்ட கேட்கறதே நமக்கு ஒரு பாக்கியம். அனுகிரகம் பலவிதம். உங்கள் குரு உங்ககிட்ட பேசுறது ஒரு அனுகிரகம், உங்களை பார்க்கறது ஒரு அனுகிரகம், உங்களை பார்த்து சிரிக்கிறது ஒரு அனுகிரகம், நீங்கள் தப்பு பண்ணால் உங்களை கோச்சிக்கிறது ஒரு அனுகிரகம். எல்லாமே அனுகிரகம் தான். உங்களை வந்து அடி அடே அப்படின்னு சொல்கிறதே அனுகிரகம். புரிஞ்சுங்களா? அராத்து அப்படின்னு வேணும், ரொம்ப பிடிச்ச வார்த்தை தான் எலா அராத்து. இன்னைக்கு எனக்கு வந்துட்டு இருக்கு அந்த வார்த்தை, அராத்து எலா அப்படின்னு. அதெல்லாம் ஒரு அனுகிரகம். தத்து நாவிகிட்ட சமர்த்த ராமதாசர் கேட்பாராம், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு. அவர் தோன்ற சொல்லுவார், சுவாமி நீங்களாம் எல்லாம் பண்ணணுமா, இதுக்கெல்லாம் நீங்கள் போகணுமா அப்படியே கேட்பார். அவருக்கு ஒன்றும் அவமரியாதையெல்லாம் பேச மாட்டார், தனக்கு தான் எல்லாம் தெரியும், அதெல்லாம் கிடையாது. சாமி கேட்டால் சொல்லிட்டு தன் மனசில் பட்டதை சொல்லுவார். சரிடா நீ சொல்கிறது சரிதான்டா அப்படின்வார். அத்தனை தூரம் விசேஷம் இந்த தத்து நாவின்ற ஒருத்தர். இப்படி சில பக்தாளும் சமர்த்த ராமதாசருக்கு உண்டு. இன்னைக்கும் அந்த பீலி அந்த கிராமத்துல அவருடைய சமாதி இருக்குன்னு சொல்ல போய் பார்ப்போம், தேடி கண்டுபிடிச்சு பார்க்கறதுக்கு சமர்த்த ராமதாசரே அனுகிரகம் பண்ணிட்டு. ஸோ இனி எங்க ஷவரம் சலூன்லாம் பார்த்தா தத்து நாவி இவரையும் நினைச்சுக்கோங்கோ. ராதே கிருஷ்ணாம். ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஜெய போலோ சீதா ராமச்சந்திர भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय हिंद भारत माता की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. राधे कृष्णा.